தமிழக மீனவர் உயிரிழப்பு குறித்து இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகம் வருத்தம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமின்றி தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்று இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து விரிவான தகவல்களை வழங்குவதற்காக டெல்லியில் இருந்து நம்ம செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்று இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விளக்கமான செய்தியை பதிவு செய்யுங்கள். அதாவது இன்றைய தினம் இலங்கை அரசின் சார்பாக தற்பொழுது இலங்கை வெளியுறவுத்துறையின் சார்பாக தற்பொழுது ஒரு அறிக்கையானது விடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள், இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இலங்கை கடற்படையினரால் நடத்தப்படவில்லை என்பதனை மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது ஆரம்ப கட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டதாகவும் அந்த ஆரம்ப கட்ட விசாரணையில் இந்த இலங்கை கடற்படையினர் இந்திய மீனவர்கள், குறிப்பாக இந்த தமிழக மீனவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தவில்லை என்பதனை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல இந்த துப்பாக்கிச்சூடிற்கு தாங்கள் வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான மீனவர்கள் மீது அது எந்த நாட்டினர் மீதானாலும் சரி, இலங்கை கடற்படையும் சரி, இலங்கை அரசும் சரி, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம், அதனை நாங்கள் தொடரவும் விரும்புகின்றோம் என்பதனையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் இந்த கடற்படை சம்பந்தப்பட்ட இந்த விவகாரத்தில் தொடர்ந்து இந்த ஜிபிஎஸ் உள்ளிட்ட கருவிகளை முன்னிறுத்தி தொடர்ந்து இதற்கான ஒரு விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் தற்பொழுது இலங்கை அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. இதை பொறுத்தவரை பார்த்தோம்னால் இது ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்டாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பாகத்தான் இருக்கின்றது. தற்பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கின்றது. அப்படி என்றால் அந்த மீனவரை கொன்றது யார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இலங்கை கடற்படையை மறுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியா இது தொடர்பான விவரங்களையும் இன்னும் விரைவாக கேட்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமாறன், நிரஞ்சன், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்பு இலங்கையின் மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர சொல்லியிருக்கிறார், எந்த நாட்டு படகும் எங்கள் எல்லைக்குள் வரக்கூடாது என்கிற அவர் பேச்சை பதிவு செய்திருந்தோம். அது மட்டுமின்றி இந்த தாக்குதலுக்குள்ளான மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் தான் தங்களை தாக்கி இருக்கிறார்கள் என்ற கருத்தையும் பதிவு செய்தார்கள். இந்த நிலையில் அவர்களுடைய இலங்கை அரசின் இந்த அறிவிப்பை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? அதாவது இது ஆரம்பத்திலிருந்தே இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தமிழக மீனவர்களாகட்டும் சரி, இந்திய மீனவர்களையும் தொடர்ந்து அவர்கள் இந்த கைது நடவடிக்கைகள் என்பது நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக கூட சில மீனவர்களை அவர்கள் கைது செய்திருந்தார்கள். இது அந்த ராமேஸ்வரம் உள்ளிட்ட அந்த கடல் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது. கச்சத்தீவில் நடைபெறும் அந்த திருவிழாவிற்கு நாங்கள் செல்ல போவதில்லை, புறக்கணிக்க போவதாகவும் மீனவர்கள் அறிவித்திருந்தார்கள். தொடர்ந்து தமிழக அரசும் மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படுகின்ற மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஆரம்பத்திலிருந்து ஒன்றாக இருந்து வருவது இந்த மீனவர் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த துப்பாக்கிச் சூடானது நடைபெற்றிருப்பது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் மத்திய அரசும் இன்றைய தினம் தெரிவித்திருந்தார்கள். கடுமையான கண்டனங்கள் இலங்கை அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இலங்கை அரசிடம் தொடர்ந்து இந்த கண்டனங்கள் தெரிவித்து வந்த ஒரு அடிப்படையில் தான் உடனடியாக அந்த ஒரு ஆரம்பகட்ட உத்தரவானது போடப்பட்டிருந்தது விசாரணைக்கானது. ஆனால் தற்பொழுது அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தியில் இலங்கை கடற்படையினர் இந்த துப்பாக்கிச்சூடு எதிலும் ஈடுபடவில்லை என்பது கூறியிருப்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்பி இருக்கின்றது. அப்படி என்றால் அந்த மீனவரை கொன்றது யார், அந்த தாக்கியது யார்? இத்தனை நாட்கள் வரை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து இந்திய கடல் பகுதிகளில் தமிழக மீனவர்கள் மீது கடுமையான தாக்குதல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஏராளமான மீனவர்கள் 130க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். வலைகள் பல்வேறு தருணங்களில் அறுக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பாட்டில்களை வீசுதல், கற்களை வீசுதல் கொண்டு தமிழக மீனவர்கள் கடுமையான முறையில் தாக்குதலுக்குள் உள்ளாகி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த சம்பவமும் அவர்கள் செய்திருக்கலாம் என்ற ஒரு விஷயம் தான் இருந்தது. பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மிக தெளிவாக கூறியிருப்பது இலங்கை கடற்படையினர் தான் எங்களை தாக்கினார்கள் என்று. அந்த சர்வதேச கடல் எல்லை பகுதியில் இலங்கை கடற்படையினர் ரோந்து பணிகளுக்கு செல்வது என்பது வழக்கமான ஒன்றுதான். இவர்கள் இந்திய மீன்பிடி பகுதிகளுக்குள் தான் இருந்ததாகவும் கூறியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார் என்பது தொடர்பான விவரங்கள் மத்திய அரசும் கொடுத்தாக வேண்டும். அதனை மறுக்கும் பட்சத்தில் இலங்கை அரசு அதற்கான
சரியான காரணத்தையும் கூற வேண்டும். இது மத்திய அரசு உடனடியாக இது தொடர்பான முழுமையான அறிக்கை விவரங்களை கேட்கும் பட்சத்தில் தான் இலங்கை அரசு இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான விஷயங்களை கொடுக்கும். ஆனால் இது ஒரு ஆரம்ப கட்ட விசாரணை என்றுதான் கூறியிருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த விசாரணை இந்திய அரசின் அழுத்தத்தின் காரணமாக விரிவுபடுத்தப்படும் பட்சத்தில் இதில் மேலும் இலங்கை கடற்படையினர் ஒருவேளை இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டிருப்பது உறுதி செய்யப்படலாம். அவ்வாறு உறுதி செய்யப்பட்டால் அது சர்வதேச விஷயங்களாகத்தான் பார்க்கப்படும். இதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது. மணிமாறன், உயிரிழந்த பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்களும் மீனவர்களும் அந்த பகுதியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பிரதானமான கோரிக்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரில் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும், இதுபோன்று இனி நடக்காது என்பது என்கிற உறுதிமொழியை அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்து மத்திய அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த விவகாரம் தொடர்பாக ஒவ்வொரு முறையுமே நாம் தலைநகர் டெல்லியில் இருப்பதன் காரணமாக மத்திய அரசின் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தாலும் சரி, அவர்கள் சார்பாக சிறப்பு கூட்டங்கள் நடைபெற்றாலும் சரி, தமிழக பத்திரிகையாளர்கள் சார்பாக முன்வைக்கப்படுகின்ற முதல் கேள்வி இந்த இலங்கை தமிழக மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எப்பொழுது எட்டப்படும் என்பதுதான். இதில் வழக்கம் போல அவர்கள் கூறுவது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, விரைவாக இதற்கான விஷயங்கள் முடிவுக்கு வரும், இரண்டு நாட்டிலுமே இந்த கடல் எல்லையை மீறுவது என்பது சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம்தான், இதில் உடன்பாடு எட்டப்பட வேண்டும். அங்கிருக்கக்கூடிய குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் தமிழக மீனவர்கள் இங்கே எல்லை தாண்டி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். எனவே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான பதில்கள் தொடர்ந்து நாம் காலமாக கேட்டு வரக்கூடியதுதான். சமீபத்தில் கூட கொழும்புவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் அந்த இரட்டை மடிப்பு வலைகளை பயன்படுத்துவதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களும் சரி, இலங்கை மீனவர்களும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. இது இத்தனை நாட்கள் தீர்க்கப்படாமல் இருப்பதற்கு அரசியல் சார்ந்த பின்னணியான விஷயங்கள் தான் இருப்பதாகத்தான் தொடர்ந்து சமூக ஆர்வலர்களும் சரி, மீனவர்களும் சரி தொடர்ந்து முன்வைத்து வருகின்றார்கள். மத்திய அரசும் சரி, இலங்கை அரசும் சரி இதில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவினை எடுக்கும் பட்சத்தில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தால்தான் இதில் நிரந்தர தீர்வு காண முடியும். தற்பொழுது நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த துப்பாக்கிச் சூடு போன்ற கடுமையான சம்பவங்கள் தொடங்கி இருக்கின்றது. இது தமிழக மீனவர்களை நிச்சயமாக பீதிக்குள்ளாகி இருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. எனவே அவர்கள் விரும்புவது இதில் ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான். தொடர்ந்து அவர்களது வாழ்வாதாரம் கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டு வருவதாகத்தான் இந்திய மீனவர்களும் சரி, தமிழக மீனவர்களும் கடுமையான ஒரு வாதத்தினை முன்வைத்து வருகின்றார்கள். இந்த மீனவர் பிரச்சனையானது தமிழக மீனவர்களை தவிர்த்து கேரள மீனவர்களுக்கும் சரி, குஜராத் மீனவர்கள் உள்ளிட்ட இந்தியா முழுவதுமே இந்த மீனவர் பிரச்சனை என்பது அதிகரித்து வந்த வண்ணம் உள்ளது. ஆனால் இந்த தமிழக மீனவர்களில் தான் இந்த உயிரிழப்பு, பொருளாதார ரீதியாக பெரிய அளவில் பாதிப்பு உள்ளிட்டவை தமிழக மீனவர்களுக்கு தான் ஏற்பட்டு வருகின்றது. மத்திய அரசின் சார்பாக உடனடியாக இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்திற்கான காரணங்கள் என்ன, அதற்கான பின்னணி என்ன, ஒருவேளை அதில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கான தண்டனை என்ன, அவர்களை என்ன மாதிரியான விசாரணைக்கு உட்படுத்தலாம் உள்ளிட்டவை மத்திய அரசின் சார்பாக தீர்க்கமாக முன்வைக்கப்படும் பட்சத்தில் தான் இது ஒரு ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு நின்றுவிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இல்லை என்றால் இது தொடரக்கூடிய ஒரு அபாயம் இருப்பதாகத்தான் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கிறார்கள். மணிமாறன்.